ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜியோமேட்ரிக்ஸ். நான் உங்கள் ஷரத். இன்னைக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்குது அழகுராஜ் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். அழகு சார், ஒரு 8-9 இயர்ஸாக ஜியோமேட்ரிக்ஸ் இருக்கீங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அப்படி சொல்லணும்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. ஓகே, ஆனால் ஒரு பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸுங்க. ஓகே சார். கேரளாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மால் பண்ணி கொடுத்துங்க. அந்த மாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்த ரெகுலர் ப்ராஜெக்ட்ஸ் எப்படின்னா நார்மல் பில்டிங்காக இருக்கும். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஒரு மெசனின் கேட்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு G+3ன்ற மாதிரி ஃபுல்லி மெசனின் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு மாலே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோடனே ஓகே, எங்கள் கம்பெனியும் வந்துட்டு எங்களோட ஸ்கில், எங்களோட ஆப்ரேட்டர் ஸ்கில், எங்கிட்ட இருக்கிற வெல்டர்ஸ், ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. நாங்களும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு தான் நார்மல் பில்டிங் தானே அப்படின்ற மாதிரி நாங்களும் ஒரு தாட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் அதில் போக போக டெப்த்தாக போக கொஞ்சம் ரொம்பவே கிரிட்டிக்கல் அப்படின்ற மாதிரிலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு லோயர் திக்னஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது, இதில் வந்து கொஞ்சம் ஹையர் திக்னஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட் இருந்ததுங்க. அது ஏன்னா கரெக்டாக கோவிட் முடிஞ்சோடனே ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 1200 தான் அந்த டன்னேஜ். ஆனால் எடுத்து பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 6 months அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு 3 monthsல முடிக்க வேண்டியது. எங்களுக்கு இந்த கோவிட் அப்படின்றப்போ சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணி அது கொஞ்சம் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான ப்ராஜெக்ட்ஸ். வேற என்ன பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி திக்னஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மில்லுங்க. எங்களோட மெஷின் கெப்பாசிட்டி என்ன இருக்குதோ அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்டை வந்து எடுத்து பண்ணுற மாதிரிங்க. நம்ம மெஷினோட கெப்பாசிட்டி 1500 அப்படின்னா ஸோ ஒரு பிளேட் தூக்கி அப்படியே வந்து ஒரு 2 ஃபிளாஞ்சை வச்சு பண்ணுற ஒரு ஐசெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல் வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி. அது என்னன்னா நார்மல் ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு கொஞ்சம் ஹையர் திக்னஸில் வர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸுங்க. 3வது ஒரு ப்ராஜெக்ட் என்னென்னா ஏரியா கொஞ்சம் சின்ன ஏரியா தாங்க, ஒரு 60,000 ஸ்கொயர் ஃபீட் தாங்க. ஆனால் ஷார்ட் டைமில் வந்து கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, எனக்கு இந்த டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணணும், ஸோ எனக்கு அதுக்குள்ளே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ 60,000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. டோட்டலாக ஒரு எங்கள் ஃபேக்ட்ரி சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக 6 daysல பண்ணி பண்ணிட்டீங்க. ஏன் சார் இவ்வளோ ரஷ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க. ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ட்ரீமோட வந்துட்டு நம்மகிட்ட வர்றாங்கன்றப்போ அந்த ட்ரீம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நம்மகிட்ட வந்துட்டு ஆன் டைம் டெலிவரி பண்ணிடுவோங்க. ஹை குவாலிட்டி தான் நம்ம ஜாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவ் பிளானிங் இருக்குங்க. இதனால தான் இதெல்லாம் பண்ணுறீங்க சார். உங்களுக்கு வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியுது? எல்லாமே நம்மளோட ஆப்ரேட்டர்ஸ், டீம் மெம்பர்ஸ் கூப்பிடலாமா சார்? கண்டிப்பாக சார். முன்னாடி வாங்க, நீங்களே தான் முன்னாடி வரணும். கொஞ்சம் கிட்ட வாங்க, ஒரு இதில் வாங்க, எப்படின்னு எப்படி வரும். டீம் ஜியோமேட்ரிக்ஸோட ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டட் பை அழகு சார். அப்புறம் அழகு சாரோட பசங்க அவங்க தான். பசங்க அப்படின்னா டீம் மெம்பர்ஸு. ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க சார். ஸோ இப்போ இருக்க ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சனால அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ செகண்ட் ஷிஃப்ட் டீம் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஜியோமேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% சேஃப்டி, 100% கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது பிரைமரி ஆப்ஜெக்டிவை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த பில்லராக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம் தான். இன்னைக்கு நம்ம ப்ரொடக்ஷன் டீம் கூட அழகுராஜ் அண்ட் அவங்க டீம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ டீம். தேங்க்யூ சார்.